வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தனா விளாக்கர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னா, நம்ம வண்டி ஒரு சின்ன அப்கிரேடு. எதுக்காகனா என்னோடய பைக்கோட சேஃப்டிக்காக. இந்த வீடியோ வந்து ப்ரமோஷனுக்காக நான் போடல guys. ஆக்சுவலாக எனக்கு என் பைக்கு எனக்கு சேஃப்டி வேணும். நாங்களும் சர்ச் பண்ணி அங்கே இங்கேன்னு பார்த்து இது பண்ணேன். அந்த ஃப்ளீட்ராக்னு சொல்லி ஒன்று guys. ஓகேங்களா, ஃப்ளீட்ராக் அந்த ஒரு இதுதான். அது எப்படின்னா ஆன்லைன்லேயும் வாங்கி போடலாம். இதனால் நீங்கள் வந்து எனக்கு லோக்கல், அதாவது நான் எங்கள் ஏரியா அவினாசி, திருப்பூர் அவினாசி. அங்கே வந்து ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா செக்யூர் டெக்னு சொல்லி. செக்யூர் டெக் எங்கேன்னு கருணாமிகை தேட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியுங்க, அங்கே தான் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட வந்து கேட்டால் அவங்ககிட்ட இருக்குதுன்னாங்க. சரி அவங்ககிட்ட நான் சொல்லி அவங்ககிட்ட மாட்டோம்னா அவங்க மாட்டி தானே சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ அந்த ஒர்க் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு அதைப்படி கொஞ்சம் காட்டுற போட்டு நான் ஆப்பில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அதையும் நான் கொஞ்சம் காட்டுறேன். இது வாங்க பார்ப்போம். காய்ஸ் அது இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதிலே மேனுவல் கொடுப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அது பெரிய ப்ராசஸ் தான், ஆனால் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மெயின் ஒன்று இது ஒன்று கொடுக்கணும். லைன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாவி ஆன் பண்ணுறோம்ல, ஆன் பண்ணால் அது வந்து இதாகணும். அது வந்து நீங்கள் எங்கே கொடுக்குறீங்களோ அவங்கள்ட்ட கரெக்டாக வேலை செய்கிறவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா கரெக்டாக போட்டு கொடுத்துருவாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சாவி போடும்போது எந்த இடத்துல லைன் வரும்னு தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக வேலை செய்யும். முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் எடுத்து போடுவாங்க, அந்த ஒரு இது வராத மாதிரி பார்த்துங்க. ஸ்லீவ் எடுத்து போட்டால் வண்டி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்லீவ் எடுக்காமல் உள்ளே சொருகி அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி அந்த இதில் பார்த்துக்குங்க. எனக்கு வந்து இப்போ அந்த மாதிரி தான் போட்டு தர்றாங்க. நல்லா பேக் பண்ணும்போது கரெக்டாக பேக் பண்ணிங்க, வெளியே தெரியாத மாதிரி. முடிஞ்சளவுக்கு வெளியே தெரியாத மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. காய்ஸ் இப்போ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எங்கே எப்படி அது வந்து ஒழிச்சு வைக்கிறதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். அது எங்கே வேணால் வச்சுக்கலாம். பட் வந்து இது வந்து வெளியே இருக்கிற மாதிரி தெரியக்கூடாது. இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணது அது எப்படி வந்து வேலை செய்யணும் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு பைக்கு போட்டேன். நெட்வொர்க் நல்லா இருந்துச்சுன்னா, இல்லை இந்த உள்ளே போட்டிருக்க சிம்முனால டவர் கிடச்சிதுன்னா உடனே வரும், இல்லை கொஞ்சம் டைம் இருக்கும். இது சவுண்டோடு வந்துருச்சு. இன்ஜின் டர்ன் ஆன் வந்துருச்சுங்க. வண்டி நம்பர் போட்டு அது பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து வண்டி ஆஃப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒரு செகண்ட் கொஞ்சம் 2 செகண்ட் கேப் எடுக்கும். ஏன்னா வந்து நெட்வொர்க்கை பொறுத்தேன். இன்ஜின் ஆஃப், இக்னிஷன் ஆஃப்னு வந்துச்சு. இந்த மாதிரி தான் அது வேலை செய்யும். ஓகேங்களா, ஆன் ஆஃப் இப்படி தான் வேலை செய்யும். காய்ஸ் பார்த்துருப்பீங்க. அது இதோட பைக் ஆன் பண்ணாலே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஆப்போட யூஸ்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். சரி வாங்க பார்ப்போம். நான் யூஸ் பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னா ட்ராக்கின். ஓகேங்களா, ட்ராக்கின் ஓப்பன் பண்ணால் இப்போ வந்து என் பைக் எங்கே இருக்குதுன்ற எக்ஸாக்ட் லொக்கேஷன். ஓகேங்களா, பைக் இங்கே நிற்கிது, நானும் பைக்கிட்டே இருக்கேன். கரெக்டாக எக்ஸாக்டோட லொக்கேஷன் காமிச்சிடும். என் பைக்கோட லொக்கேஷன் அதாவது இங்கே நிற்கிது. ஒவ்வொரு டைம் கொஞ்சம் இதாக இருந்துவீங்க நெட்வொர்க் பொறுத்து. மேபி நம்ம கூகுள் மேப் யூஸ் பண்ணாலே எக்ஸாக்ட் லொக்கேஷன் காமிக்கிறது இல்லை. பட் ஓகே தான், ரொம்ப டிஸ்டன்ஸில் ஒரு துளி தான் எக்ஸாக்ட் லொக்கேஷன் காமிக்கிது. பைக் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிங்க. ஆப்பில் வந்து நம்ம எவ்வளோ ஃபீட்ராக் ஜிபிஎஸ் எந்த காருக்கோ பைக்கு நம்ம எதுக்கு போட்டாலும் அதோட மொத்தம் எந்த பைக்கு எந்த காராக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்னோட ஒரு பைக் தான் போட்டிருக்கேன். ஸோ என்னோடய பைக்கோட டீட்டெயில் எல்லாம் அதில் இருக்குது. என் பைக்கோட நம்பரு, இது வரைக்கும் நான் எவ்வளோ ஓட்டியிருக்கேன், இது வரைக்கும் 430 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன், எக்ஸாக்டாக காமிக்குது. இன்றைக்கி நான் எவ்வளோ மூவ் பண்ணியிருக்கேன் சொல்லி பார்க்கணுன்னா இதை டச் பண்ணணும். இன்றைக்கி காலையில் நான் பைக்கு எடுக்கல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓடி இருக்குது என்னன்னு எல்லாமே வரும். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடினா ஒரு 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு 26 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 2-3 நாளைக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்லோ எவ்வளோ ஓட்டியிருக்கேன், அது 8 ஸ்பீடு எவ்வளோ ஓட்டியிருக்கேன், ஓவர் ஸ்பீடு எவ்வளோ ஓட்டியிருக்கேன்லாம் காமிக்கும். எவ்வளோ நேரம் மூவிங்கில் இருந்துச்சு, எவ்வளோ நேரம் நான் பைக்கு நிறுத்தி வச்சுருக்கேன், ஐட்லிங்கில் அதாவது சும்மா வண்டி ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நேரம் ஓடும், அந்த மாதிரி என்ன எங்கெல்லாம் வண்டி நிறுத்தியிருக்கேன் இதெல்லாமே காமிக்கும். அப்புறம் வந்து இது பேட்ரி, நான் போட்டுக்கிற ஜிபிஎஸோட பேட்ரி எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லி இது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ். ஒரு டைம் நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த உள்ள ஜிபிஎஸில் சார்ஜ் ஏறிக்கும். அப்புறம் இன்ஜின் வந்து எவ்வளோ வந்து ஆனில் இருந்துருக்கு, ப்ரைமரி இன்ஜின் அது. அப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு சில இந்த ஃபியூவலு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படின்னா நம்ம இந்த ஒயரை கட் பண்ணாமல் கொடுத்துருப்போம்ல, அதில் வந்து கரெக்டான ஒரு ரிலேவை செட் பண்ணோம்னா இந்த எக்ஸாக்டாக வந்து ஃபியூவலை பற்றி ஃபியூவலோட இது எல்லாமே காமிக்கும். கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த மாதிரி கொடுத்தோம்னா ஒரு சிலது நெட்வொர்க் கிடைக்காத இடத்துல வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ரிஸ்க் ஆயிடும். ஓகேங்களா, நம்ம நினச்ச மாதிரி வண்டி ஆஃப் பண்ணவும் முடியாது, ஆன் பண்ணவும் முடியாது. நம்ம சாவி போட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஆகி போயிடும். ஸோ அதுக்காக நான் வந்து அது வேணாம் அப்படிங்கிற ஆப்ஷன் விட்டேன். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபியூயல். இப்போ இதெல்லாம் வேண்டியதில்லை. நம்ம இந்த இன்றைக்கி நம்ம ஏரியாவில் எவ்வளோ ரேட்டுங்கிறது காமிக்கிறது.
இது பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட்ஸில் எடுத்துக்கலாம். கிலோமீட்டர் ரிப்போர்ட், நம்ம எங்கெல்லாம் போன எத்தனை அந்த தேதிக்கெல்லாம் இவ்வளோ கிலோமீட்டர் அந்த டேட் போட்டு இது பண்ணோம்னா நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த கிலோமீட்டருக்கான நம்ம இதை எடுத்துக்கலாம். மூவிங் ஹவர்ஸ் இதுக்காக தான் சேம் எல்லா இதுக்கும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டாக்குமெண்ட்டும் நமக்கு வந்து சேவ் ஆயிடும், நம்மளோட ஃபைலில் சேவ் ஆயிடும். நம்மளோட மெயில் ஐடியில் கொடுத்துருப்போம்ல அதோட வந்து எல்லாமே நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஸ்பெஷல் செல் ட்ரிப்புன்னா வந்து நம்ம எங்கே ஊருக்கெலாம் போயிருக்கோம், நம்மளோட மைலேஜ் எல்லாமே வந்து ட்ரிப் ரிப்போர்ட்டை எழுதிக்கலாம். அதுபோக இன்னொன்று ஜியோஃபென்ஸ் ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அது லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா அலர்ட் செட்டிங்னு இருக்கும். இந்த அலர்ட் செட்டிங் தான் எல்லாமே. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஆல் அலாரம்ஸ் எல்லாமே ஆன் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய வண்டியை இப்போ வண்டியை ஆஃப் பண்ணாலும் சரி, வண்டியை லோ பேட்டரி ஆனாலும் சரி, இந்த மாதிரி எனக்குலாம் இந்த இதில் சவுண்டெலாம் வந்துடும். ஓகேங்களா, அலாரம் வந்து ஆன் ஆயிரும். கீழே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இமெயில் மை ரிப்போர்ட்ஸ். இப்போ டெய்லி பண்ணுறது நம்ம இமெயில் வேணும்னா அனுப்பிக்கலாம், இல்லை வேணாடி கூட விட்டுடலாம். ஜியோஃபென்ஸ் செட்டிங் இது ரொம்ப முக்கியமானது. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி எனக்கு கொடுத்துருக்கேன். நான் ஒர்க் பண்ணுற இடமுமே எங்கள் வீட்டோட அட்ரஸும் கொடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காகனா இப்போ வந்து இப்போ ப்ளஸ் ஏழு ஜியோஃபென்ஸுக்கு தான் இதை கொடுத்தோம்னா இப்போ நான் இங்கே இருக்கேன், இது சர்க்கிளில் இருக்கும். இப்போது ஒரு நிமிஷம், இப்போ நான் என்னோடய ஏரியா, என் பைக்கு இங்கே நிற்கிது. ஓகேங்களா, என்னோடய பைக்கை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த சர்க்கிளை தொட்டுட்டுன்னு வைங்களேன். சர்க்கிளை தொட்டுட்டு நீங்கள் தொட்டுனா என்னோடய மார்க்கினை தொட்டுனா இப்போ இந்த ரேடியஸ் பாருங்கள் 10 மீட்டர்னு இருக்குது. அது 10 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் வச்சுருக்கேன். இந்த 500 மீட்டர் சரௌண்டிங் கொடுத்துட்டு ஃபென்ஸ் நேம் ஒர்க் பிளேஸ்னு போட்டுக்கலாம், ஒர்க்குன்னு போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து என் பைக் இந்த இடத்துலேருந்து ஒரு 500 மீட்டர் தாண்டினாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அலாரம் அடிச்சுட்டே இருக்கும் என் ஃபோனில். இந்த இடத்த விட்டு இந்த வண்டி தாண்டிடுச்சின்னு சொல்லி அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க என் ஃபோனில். ஓகேங்களா, வண்டி ஆன் ஆஃப் பண்ணாலும் அலாரம் அடிக்கும். வண்டி வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே போனாலும் இதில் அலாரம் அடிக்கும். அந்த மாதிரி அதுக்காக தான் ஜியோ ஃபென்ஸ்னு சொல்கிறது. ஓகேங்களா, ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நான் எங்கேயாவது வெளியே போனால் கூட என் ஃபோன் வந்து அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் நான் ஆஃப் பண்ணுற வரைக்கும். இது கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து சேஃப்டி. இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா ஐடியல் அலர்ட். இப்போ என் வண்டி 5 நிமிஷத்துக்கு மேலே ஐடியிலேயே இருக்குதுனாலுமே என் வண்டி உடனே கற்றுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, எவ்வளோ நேரம் வண்டி ஆன் இருக்குது, எவ்வளோ நிமிஷம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், 5 நிமிஷத்துலேருந்து எவ்வளோ நேரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வண்டி ஆன் ஆகுன்றது ஆஃப் ஆகுன்றது அலாரம் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஓவர் ஸ்பீட் அலர்ட். இப்போ வந்து நான் ஓவர் ஸ்பீட் ஆன் பண்ணி வச்சுட்டு வண்டி ஒரு 80க்கு மேலே போட்டு வச்சுட்டுனா என் வண்டி 80க்கு மேலே போச்சுன்னா என் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக அலாரம் வந்துடும். ஏன்னா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நான் கொடுக்குறேன்னு வைங்களேன், இன்கேஸ் ஏதாவது எட்டு போகிறாங்கன்னா இதெல்லாம் செட் பண்ணி விட்டு போட்டு நான் பைக் அவங்ககிட்ட கொடுத்துட்டுனா என் வண்டி அவங்க 80க்கு மேலே 100க்காக தெரிஞ்சதுன்னா எனக்கு அலாரம் முடியும். உடனே நான் ஃபோன் பண்ணி ஸ்லோவாக போகிறாங்க கூட சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பார்க்கிங் அலர்ட். நேரமும் ஒரு இடத்துல இருந்தாலும் நமக்கு அலாரம் முடியும். சேஃப் பார்க்கிங் அலாரம். இப்போ இதை நான் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டேன், சேஃப் பார்க்கிங் வச்சுட்டு இப்போ நான் பைக்கிங்கை வச்சுட்டு போயிட்டேன். ஓகேங்களா, இந்த வண்டி யாராவது இந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணாலோ, இல்லை இந்த வண்டி எனக்கு தெரியாமல் சாவி போடாமல் வேறு ஏதாவது பண்ணி இது ஓப்பன் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ண இது பண்ணாலோ உடனே வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், உடனே வந்து அலாரம் முடிக்க ஆரம்பிச்சிடும் ஃபோனில். ஓகே, ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் கடையில் கொடுக்கும்போது கரெக்டான ஒரு கடையில் கொடுத்து ஒயர் கட் பண்ண வேணாம். அந்த ரிலேலையோ போட்டோம்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலேயோ சம்திங் ஏதாவது கரெக்டான அந்த இக்னிஷன்லேருந்து கரெக்டாக வர்ற மாதிரி இது போட்டிங்கன்னா நீங்கள் ஃபியூவேலேருந்து எல்லாமே பார்க்கலாம். அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி போடுங்க. போட்டால் யூஸ் தான். எனக்கு கேட்டால் செலவு பண்ணுறேன்னு யோசிக்காதீங்க, யூஸ் தான். இயர்லி ஒன்ஸ் நம்ம ரீசார்ஜ் பண்ண போகிறோம். இருந்தாலும் அது ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியாது. நம்ம சேஃப்காக தானே. நான் வண்டி எடுத்தானே போட்டாங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு எடுக்க முடியல, கொஞ்சம் வேலைகளால் எடுக்க முடியல. பார்த்துருப்பீங்க. இன்னும் வண்டியோட அல்ட்ரேஷன் பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அது இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன் guys. சரி, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி அப்டேட்ஸ்லாம் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.